உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் இந்து உணர்வுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கர்நாடகாவின் சித்தகங்கா மடத்தின் மறைந்த பீடாதிபதி சிவகுமார மகா சுவாமிகளின் 7வது ஆண்டு நினைவு தின நிகழ்வில் சிபி ராதாகிருஷ்ணன் பங்கேற்றார். அப்போது அவர் தர்மம், சேவை, வசுதைவ குடும்பகம், இயற்கைக்கு மரியாதை ஆகியவை மூலம் இந்திய சமூகத்தை ஆன்மீகமும் கலாச்சாரமும் நிலைநிறுத்தியுள்ளன. உண்மையான ஆன்மீகம் அனைவரையும் ஈர்க்கும் என்பதையும், பிறப்பால் யாரும் பெரியவர் இல்லை, அனைவரும் சமம் என்பதையும் சிவகுமார சுவாமிகள் போதித்துள்ளார். சமீப காலமாக அவரது போதனைகள்தான் இந்தியாவை வழிநடத்துகின்றன என்று பேசினார். மேலும் இந்தியாவில் பிரதமர் மோடியின் தலைமையிலான ஆட்சியில் ஹிந்து உணர்வுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளது என்று குறிப்பிட்ட அவர், நாம் யார், எங்கிருந்து வந்தோம், எந்த குறிக்கோள்கள் நம்மை வழிநடத்துகின்றன என்ற பெருமையை தெரிந்து கொண்டுள்ளோம். நவீன உலகத்தை விட நமது நாட்டின் நாகரிகம் உயர்வானது என்பதை அது உறுதி செய்கிறது என்று கூறினார். நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் பாரம்பரியத்தால் இன்றைய இந்தியா ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என்றும், பாரம்பரியத்தை மறக்காமல் புதுமையை ஏற்றுக்கொள்வதே உண்மையான வளர்ச்சி என்றும் சிபி ராதாகிருஷ்ணன் பேசினார்.